வீட்லயே இருந்துகிட்டு அப்படி என்ன பண்றியா? ஆக்க அரிக்க ஆக்க அரிக்க திங்க ஆக்க அரிக்க திங்க ஆக்க அரிக்க திங்க தூங்க பா தூங்கப்பா தூங்க. சரி இப்படியே இருந்தா என்ன சாமி பொழப்பு நடத்த முடியும்? நீ என்ன பண்ணுவ? அட அது மட்டும் இல்ல சாமி, கட்டின பாவத்துக்கு வீட்டோட சோறு தான் போட முடியும். ஆமா. ஏதோ ஒரு ஊர்வம்பம் இழுத்துட்டு வரான் சாமி. ஊர்வம்பா? என்ன தெரியுமா சாமி? என்ன? இந்த நொர தண்ணி இருக்குல்ல சாமி, இந்த நொர தண்ணி. சோப்பு தண்ணியா? அட அது இல்ல சாமி, இந்த மிருதங்கால் இந்த தாலாக்கெல்லாம் வச்சு குடிக்கிறாங்கல்ல. ஐயோ அவங்கள பத்தி சொல்லாத. ஐயோ அவங்களா அதுல கை தேர்ந்தவங்க. 500 ரூபாய் சொன்னாலும் இப்ப கொடுத்துட்டுருவாங்க. வாட்டர் கேன் வச்சுட்டே இருக்கிறோம் பாரு. குடிச்சுக்கிட்டே அது. அட இந்த கல்லு தண்ணி இருக்குல்ல சாமி, இந்த கல்லு தண்ணி. அட அந்த பனை மரத்துல தொங்கும்ல. அதேதான் சாமி. சரி. அந்த கல்லு தண்ணியை பாருங்க சாமி, அளவா குடிச்சாலும் பரவாயில்ல சாமி. காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் அது மூஞ்சில தான் முழிப்பேன்னு சொல்றான் சாமி. சாமி குடிக்கிறவங்கள பத்தி ஏதாவது குறை சொன்னீங்கன்னு வச்சுக்க, ஏன் சாமி